ஸ்மிருதா, ஏ ராவணா நீ நீச்சன், சசவஸ்மிருதா ஒரு முயலை போன்றவன். முதல்ல சீதை சொன்னா, யானைக்கும் முயலுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாதா ராவணா? நீ என்னமோ ஒன்னை அடைஞ்சுடுன்னு சொல்லிட்டு இருக்கே, பிக்ஷார்த்தியாக காட்டுக்கு காட்டு ராமன் திரிகிறான்னு வைது கொண்டு இருக்கிறாய். ஆனை முயல் இந்த ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசமோ அப்படி வித்தியாசம் என்ன சீதை சொன்னா. அதையும் ராவணன் தப்பா புரிஞ்சுட்டான். தன்னை யானைன்னு சொல்றாள்னுட்டும் ராமனை போய் முயல்னு சொல்றான்னுட்டும் தெரிஞ்சுட்டான். வார்த்தையை மாத்திட்டா. துவம் நீச்ச சசவஸ்மிருதா, துவம் நீ நீச்ச சசவஸ்மிருதா, ஒன்னத்தான் நான் முயல் நினைச்சேன், என்னை ராமனை அல்ல. மத்த மாதங்க காமினம், ராமன் நடந்தான் என்னால் 4 நடை நடக்கிறான். சிங்கம் போலே நடந்தால் தேஜஸ் தோற்றும், புலி போலே நடந்தால் அவனுடைய கோபம் கொப்பளிக்கும், 7 நடை காளையப் போல நடந்தால் கர்வம் தெரியும், ஆணையப் போல நடந்தால் பெருமை தோற்றும். மத்த மாதங்க காமினம் பர்வதாதிவ நிஷ்கிரமிய சிம்ஹா கிரிகுஹாசயா, ஒரு பர்வத குகையிலேருந்து சிங்கம் வெளியில வந்தா எப்படி நடப்பனோ அப்படி என்னை ராமன் நடப்பன், அவன் யானை. நீச்ச சசவஸ்மிருதா. அப்ப சீதை நீச்சன் இவனை பார்த்து சொன்னதுனாலே பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானை. அதனாலதான் பொல்லாவரக்கன் இங்க ஆண்டாளும் பாசுரத்தில் தெரிவித்தாள். கீர்த்திமை பாடிப்போய் அந்த ராமனை நாம் கீர்த்தனம் பாட வேண்டும். அதற்காக பெண்ணை எழுந்திருந்து வா. கீழ்ப்பாசுரத்தில் சினத்தினால் தெண்டலங்கு கோமான செத்த மனத்துக்கினியான், அங்கேருந்து மனத்துக்கினியான் எடுத்துங்கோ. இப்ப கீர்த்திமை பாடிப்போய் மனத்துக்கினியான கீர்த்தனம் பண்ணாத யாரை பாடுவோம்? இப்போ கீழப்பாசுரத்துல மனத்துக்கினியான்னு சொல்லிட்டா, இந்த பாசுரத்துல கீர்த்திமை பாடி போயினா கீர்த்தனம் பண்ணுங்கிறக்கா. மனத்துக்கினியான் ஆனபடியாலே கீர்த்தனம் பண்ண வேண்டும். ராமன் ஆருக்கு மனத்துக்கினியான்? வியாக்கியானத்துல சுவாமி தெரிவிக்கிறார், ஒருத்தன் ஒன்றுக்கு தோர்த்தான், தம்பி இன்னொன்னுத்துக்கு தோத்தான், தங்க இன்னொன்னுத்துக்கு தோத்தான்னார். ராவணன் தானே தமையன். தமையன் தோற்றது வீரத்துக்கு, தங்க தோற்றது அழகுக்கு.